திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 668, அதிகாரம் வினைத்திட்பம். அமெரிக்க விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் உலக வரலாற்றில் அதிக கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். தனது 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்றவர். ஒரு சாதனையை நிகழ்த்திய பிறகு அதற்கான பாராட்டுகளை பெற அவர் அங்கே இருக்க மாட்டார். அடுத்த கண்டுபிடிப்புக்காக ஆராய்ச்சி கூடத்திற்குள் இருப்பார். இது பற்றி கேட்டால், நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்பார். எடிசன் ஒரு நாள் தனது உதவியாளர் ஒருவரோடு கிராமபோன் ஒலித்தட்டு உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். மாலை நேரத்தில் அந்த ஆய்வு முயற்சியை ஆரம்பித்தார். அப்போது உதவியாளரிடம், இன்று நாம் ஒலித்தட்டை தயாரிக்க பயன்படும் மெழுகை உருவாக்கப் போகிறோம். இரவு எவ்வளவு நேரமானாலும் அதை உருவாக்கிவிட்டு தான் தூங்க வேண்டும். அதற்கிடையில் தூக்கம் என்பது கிடையாது என்றார். உதவியாளரும் உடனே ஒப்புக்கொண்டார். எடிசன் சொல்லிக் கொடுத்த செயல்முறைப்படி மெழுகை தயாரிக்க ஆரம்பித்தார். ஒரு தடவை முயன்றார், ஒன்றும் சரியாக வரவில்லை. அடுத்த முறை முயன்றார், அப்போதும் வரவில்லை. பல தடவை முயற்சி செய்து பார்த்தார், பக்குவம் சரியாக வரவில்லை. முயலாத பல வழிகளில் முயன்றார், முயற்சி பலனளிக்கவில்லை. முக்கால் இரவு வரை முயன்றார், முடியவில்லை. சலிப்படைந்து போன அந்த உதவியாளர் எடிசனிடம் வந்தார். எத்தனை தடவை முயன்றும் முடியவில்லை, மெழுகு பக்குவமடையவில்லை. நமது செயல்முறைகளில் ஏதோ அணுகுமுறை தவறு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால் ஆய்வை இப்போது முடித்துக்கொண்டு உறங்கச் செல்லலாம், நாளை புதிய முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று சொன்னார். அதை கேட்டதும் எடிசன், நாம் இருவரும் முட்டாள் என்றே முடிவுக்கு வந்து விட்டாயா? ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் ஒன்றும் முட்டாள் இல்லை. நாம் என்ன தவறு செய்ததால் மெழுகு பதமாகவில்லை என்று கடவுள் நமக்கு உணர்த்துவார். அதுவரை தொடர்ந்து முயற்சி செய் என்றார். பேசாமல் சென்ற உதவியாளர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டார். அடுத்த சில நிமிடங்களில் ஒளித்தட்டுக்கு ஏற்ற பதமாகி நின்றது மெழுகு. மனம் தளராமல் செய்ய துணிந்த செயலை தளர்ச்சியும் தாமதம் ஏற்படாமல் செய்து முடிக்க வேண்டும் என்பதை கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கங் கடிந்து செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முயற்சியில் சோர்ந்தால் தோல்வி, விடாமுயற்சியே வெற்றி.